வணக்கம். நான் தாமரை மன்ன ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது இட்லி தோசைக்கான சாம்பார் வைக்கிறோம். அந்த சாம்பாருக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு போடுங்க, 1 டம்ளர் சிறுபருப்பு போடுவோம். போட்டுட்டு அதுக்கு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போடுங்க. 4 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. 1 வெங்காயம் போடுங்க. 1 வெங்காயம் போட்டு நான் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால தான் கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். இல்லைன்னா இதை கூட சாம்பார் வெள்ளை பூசணிக்காய் போடலாம், கேரட்டு போடலாம், முருங்கைக்காய் போடலாம். இதெல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. போட்டுட்டு அது போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும். அந்த விசில் வந்தோடனே அது இறக்கி நல்லா கொஞ்சம் மத்து போட்டு சிலிப்பிக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அது கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் கடுகு போடுங்க. 1 வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. முதல் பூண்டு கொஞ்சம் போட்டுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுவோம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு அதை கூட கொஞ்சம் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா போடுறோம். சாம்பார் பொடி போட்டோம்னா நல்லா கமகமான வாசனை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். இது நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். நான் இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோவில் போடுறேன் சாம்பார் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த சாம்பார் ரொம்ப நல்ல ஹோட்டல் சாம்பார் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சோண்டு போடுங்க. வெல்லம் கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கி வச்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.